முதலையா சரத்தனை முதல்ல பண்ணி ரசிச்சு காட்டுறேன் நில்ல. ஆல்ரெடி எங்க 2 பேரும் செவல் ஆட்ட கல்யாணத்துல இருந்து ஒண்ணு இருக்கா இது வேறையா ரசினே ரசினே நானா பத்துக்கோ அப்படியே ரசிக்கிறியா? ரசிக்கு அப்புறம் ஜிஏ போட்டா என்ன யோசிச்சு பாரு. அங்கிள் திரும்பி பாக்க யாரா அது நம்மளும் கூப்பிடுறது. சத்தையா உட்காரு அண்ணா ரசிப்பாரு இப்போ. அதான் சொல்லித்தல ரசிக்கு அப்புறம் படுக்கணும்டா முதல்ல நான் உட்கார விடாத. ரசிக்கு அப்புறம் ஜிஏ போட்டா என்ன புரியல? நீங்க வரங்க இன்னொரு ஆனந்த் கேமராமேன் ஒரு சந்தோஷம் வேற மென்ஷன் பண்ணாலே நம்மளுக்கு எதிரிகள் வெளியில உள்ளே இருக்கு. மயில் சத்தம் கேட்டுச்சுல அந்த பக்கம் வழி எந்த பக்கம் இருக்குன்னு பாரு போகலாம். மயிலுக்கு போறதுக்கு வழி இல்லை நினைக்கிறேன். இங்க வாங்க இங்க வாங்க. டைனோசர் முட்டையை காட்டா பாருங்க. இது ஃபுல்லா crocodileோட முட்டைகள். ஏன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி போகுமா முட்டை? இல்ல போடும்போது இதுதான் போடுமா? நான் முட்டையே வளர மாட்டேன். மேடம் போறாங்க மேடம் போறாங்க மேடம் கேளுங்க மயில் எங்க இருக்கு? கேள கேட்டா தானே தெரியும் மயில் இருக்கா இல்லையான்னு. இருக்கா? அப்ப எங்கயா எங்க ஒரு மயில் இருக்குடா? மயில் மயில் அவரு இதுல இந்த பத்தில சொல்லுவாங்கல்ல கடைசி வயசுல அவர் தாத்தா ஏதோ சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சியா மயில் பொண்ணுங்களாமே எங்க வச்சிருக்கீங்க? பெரிய தாத்தாடா சியானா அதான் தெரியுமா? உண்மையிலே தமிழகம் கொண்டாட மறந்த மிக சிறந்த பொக்கிஷம் விவசாயி படம். கடைசி விவசாயி படம். விவசாயி படம் ஆமா கடைசி விவசாயி படம். எல்லாருமே அதை விட்டாச்சு மறந்தாச்சு. அதுல வர ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு அழகா எடுத்திருப்பாங்க, அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. ஆமா சொல்லியிருப்பாங்க. நல்ல படம், பார்க்க வேண்டிய படம். ஆமா நான் இதுக்கு முன்னாடி கோகுல் இந்த மாதிரி ஒரு இன்னும் ஆர்வமாயி ஒரு படத்தை ஒத்து பார்த்த படம்னா 2 படம் தான். நாங்க அடிக்கடி போவோம் படம். ஓகே கடைசி விவசாயி நானும் சொல்லிடுறேன். 1001 சொன்னா நீ ஏன்டா தப்பா நினைக்கிற? அதெல்லாம் சொல்லுவானா? உத்து பார்க்க சொல்லுவேன். அதான் நான் சொல்லுவேனா? நீ பாக்குறதெல்லாம் சொல்லுவேனா? சொல்லியாச்சு. நீ சொல்லல. அதான் நான் அந்த மாதிரி படத்தெல்லாம் சொல்ல மாட்டேன். அதான் பிரைவேட் நம்ம அதுக்குள்ள தலையிட வேணாம். சரிங்களா? 2 படம் மட்டும் 2 படம் மட்டும் பாப்பா. 1001 அதுவும் ரொம்ப பிடிச்ச படம். ஆமா அதுவும் தமிழக கொண்டாட மறந்த மிக சிறந்த பொக்கிஷம் தான். அது கடைசி அடுத்து என்ன பண்ணலாம்? கடைசி போவோம் நடக்கலாம் பார்த்தாச்சு. அது பார்த்துட்டோம். நம்ம வந்து கடைசி விவசாயத்தை நெக்ஸ்ட் வந்து விவசாயம் பண்ண போறோம். பண்றோம் கண்டிப்பா பண்றோம். பல்ல குத்திச்சு அவ்வளோ நீ தர மாட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் எங்க கேமராமேன் வீட்டுக்கு போவோம், அவங்க வீட்டுல இருந்து விவசாயம் பண்ணுவோம். தானே பண்ணிக்கலாம்ல? நம்ம கண்டிப்பா ஒரு நாள் விவசாயம் பண்ணுவோம். அந்த வீடியோ நம்ம விளாக்ல கண்டிப்பா ஒரு நாள் போடுவோம். அந்த நம்பிக்கை அப்ப தெரியும் யார் யார் முட்டி செத்து போனவங்க, யார் யாருக்கு வயசாயிடுச்சு. அதாவது ரஜினி சொல்லுவா தெரியுமா, நான் 97 அரசியலுக்கு வரேன், 2000 அரசியலுக்கு வரேன், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது இண்டிபெண்டன்ட் சேனல் தான், பிரச்சனை இல்லை, வாங்க போலாம். சரி ஓகே. கழுதைகளை செத்து போச்சா? ஓ குரலி வித்தையா? வயசான காலத்துல காலம் போன காலத்துல இதெல்லாம் தேவையா? சரி இப்ப திரும்ப பண்ணுவோம். திரும்ப அவங்க கமெண்ட் ரீடேக். இந்த பக்கம் சிரிக்கிறோம்,
இந்த பக்கம் நீங்க சரிங்க, இந்த பக்கம் நான் முறைக்கிறேன். இந்த பக்கம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த பக்கம் நீ என்ன பண்ணுறீங்க? நான் சிரிக்க போறேன். ஓகேவா? ஓகேவா? கேமரா மறைச்சிடணுமா? மரத்துல காஜா இருக்கானே. வாங்க வாங்கயா. இப்ப ஆனா உனா காலை தூக்கிட்டு வந்துடுறான்டா. வைக்கிறான். அப்ப எல்லாம் ஒரே பக்கம் சிரிப்பு வரும். இந்த பக்கம் சிரிக்கணும், இந்த பக்கம் முறைக்கணும். ஓகேவா? இந்த பக்கம் காளிதன் காலில் தங்க பொன் சிலம்பு துடி கொட்டிய கரிங்காலி அல்ல கொடுங்கல்லூர் வாழன பெண்ணாளு. உங்க கூட வந்து என்னண்ணே பண்றது ஜப்பான் குதிரை விளையாடலாமா? விட்டாங்க. ஜப்பான் குதிரை விளையாடலாமா? ஜப்பான் குதிரை. அப்படின்னா என்ன வந்து போச்சு கேப்ல மேல ஏறு. கையில முத்தம் முத்தம் ஓடு. ஜப்பான் குதிரை விளையாடலாமா? ஏய் சிசிடிவி இருக்கு. ஜப்பான் குதிரை என்ன சிஸ்டர்? அந்த வீடியோ இருக்கா? அதுக்கே ஊந்துது. யாரு வீடியோ? உடைச்சான். தெரியும். அன்னையோட சிரிப்பு இன்னைக்கு வரையும் ஆமா, அன்னைக்கு ஒரு தடவை இடுப்பு உடைச்சான். இப்ப வரைக்கும் அந்த மனுஷன் கீழே விழுந்துட்டே இருக்காரு. கையில அடி. அது வீடியோ எடுக்கல. இல்ல எடுக்கல. அதுக்கு சிவாஜி ஒரு டைலாக் சொல்லுவார்ல, இன்னைக்கு நாளைக்கு ஒருத்தன் மரம் வளர்த்து பழம் திங்கலாம், ஆனா விதை போட்டது யாரு? நான் தான். அந்த மாதிரி இவன் அவர் விழுந்ததுக்கு முதல்ல ஓம் போட்டாரு. ஆரம்பிச்சு வச்சவன் வந்தான். ஓம் போட்டு ஆரம்பிச்சாரு. அந்த மனுஷன் வருஷம் விழுந்துகிட்டு தான் இருக்காரு, பாவம். அவரு கத்திரி வீடியோ ஒன்று இருக்கு, அதனால நான் நடுவில் போட்டு வரோம். அந்த சின்ன பிட்டு மட்டும் போட்டு வரோம். கத்துற வீடியோ போடுறானா பாருங்க அண்ணன் எப்படி கத்துறான்னு சொல்லிட்டு. இந்த பழம் சாப்பிடலாம்டா. என்ன பழம் அது? பத்தியா பத்தியா சிக்கன் குடுக்குற நீ எனக்கு. மூக்கு சில்லி பழம் தானே இது? ஆமா, மூக்கு சில்லி பழம் தான். மூக்கு சில்லி பழமா? ஆமா. ஒரு பழம் கீழே வந்து எடுத்து கெடுக்கலாம். விடுங்க, அதுவும் பையன் போடுவாங்க. அதுதான் கலத்தி கடிக்கிறீங்களா முதல்ல? இது சும்மா நம்ம போன்ல வச்சு பாட்டு போட்டதுக்கு காப்பிரைட்ஸ் 10 காப்பிரைட்ஸ் இருக்கு. அந்த கட்டிப்பிடி வந்து மியூட்டே பண்ணிட்டாங்க. காப்பிரைட்ஸ் கொடுத்து சாங் எடுக்க கூட இல்ல. நம்ம அதை உன் போன்ல வச்சு ரெக்கார்டிங் பண்ணி வச்சதுக்கு காப்பிரைட்ஸ் வந்து பின்னாடி குப்புற வந்துட போறீங்க. ஆமா, கேமராமேன் மிஸ் ஆயிட்டாரு. மிஸ் ஆயிட்டாரு. சரி, போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டாங்க. என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்ல வேணாம். அதுக்கே காப்பிரைட்ஸ் இதுக்கெல்லாம் கேஸ். அதாவது கேமராமேன் ஊந்துட்டாருன்னா சரத்தை துடிச்சு பாரு. சத்து ஆமா, அவர் துடிச்சிருப்பாரா இல்ல ஓரமா போய் சிரிச்சிருப்பாரான்னு இல்ல ஊந்து பார்த்ததா தெரியல. ஆனா நாங்க விருது விடாம காப்பாத்திட்டோம். நாங்க இல்ல நீ. இப்ப இந்த பக்கம் போறோம். அது எஜிட். வாங்க போய் பாப்போமே. எஜிட் வழியாவா? அவள்தான் முடிஞ்சிச்சு போல. பாம்புல இருக்கா? சூப்பர். அடுத்து நம்ம எங்க பார்க்க போறோம்னா, ஹாய் டியூட், என்ன பண்றீங்க? எப்படி பாக்குறீங்க? பாம்பு பார்க்க போறோம். எவ்வளவு பெருசா இருக்கான் பாருடா. ஆமா, பாம்பு பாக்க. வாடா மாப்ள. இந்த திரும்பி பாக்குறேன். வணக்கம் நம்ம மாப்ளன்னு சொன்னோம். ஆமா, கேமராமேன் திரும்பி பார்த்து கேமரா திருப்பலாமா வேணாமா சொல்லிட்டு மறுபடியும் நம்ம கிட்ட திரும்புறாங்க. திட்டுவாங்க யாரு? திட்டுவாங்கல்ல சொல்லிட்டு கம்முன்னு வராங்க போல. இது என்னடா? சையா மிஸ் முதலை. சையா மிஸ் முதலை. அதான் சையா மிஸ் முதலை இவன்தான். ஹாய் சையா மிஸ். நான் கேமராமேனா? எங்கண்ணே பாம்பு இருக்கு? அது இன்னும் உள்ள போகணும்டா. அது என்ன கரியால் முதலைன்னு தெரியல. வீட வர மாதிரி அந்த மாதிரி ரொம்ப நேரமா மொக்க போட்டு முதல்ல எந்த வகையை சாப்பிட்டீங்கன்னா? இது வந்து கரியால் வகை சேர்ந்தது. கரியால் வகைன்னா ஆமா. ஓகேண்ணா. சாப்பாடு மீன் மீன் 3 நாளைக்கு மீன் கொடுப்பீங்களா? வீக்லி 2 days தான், டெய்லியும்.
வீக்லி 2 days தாங்க ஃபர்ஸ்ட் தாங்கம்மா. தாங்க. அது நம்மள மாதிரி 3 நாள் சாப்பிடணும் அவசியம் இல்லை. டைலஸ் கம்மி இதுதான். மீன் தான் போடுவோம். இதுக்கு மீன் சாப்பிட்ற தன்மை. அந்த பக்கம் தான் சிக்கனு ஃபிஷ்ஷும் போடுவோம். இந்த கரியால் முதல்ல வயது வயசு 36. இப்போதைக்கு 36 வயசு. 36. 13 அடி. என்னோட 4 வருஷம் பெரிய ஆளு இருந்தாலும் 13 அடி. 13 அடி இப்போதைக்கு. இதோட எல்லாம் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்க்கை சொல்லுங்க? 80 90. ரொம்ப பெருசாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இங்கே தான் இருக்கு. அங்கே தாங்க. அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தானே வச்சிருக்கீங்க. பிளேஸ் மேலே ஓப்பன். நேபர் ஓப்பனு இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இது ஆனா பெண்ணா? ஆண் மேலே. ஆண், பெண் கிடையாது. நீ சொல்லலாம் கண்டுபிடிச்சு. பெண் வந்து லாஸ்ட் பார்த்தீங்களா? ஆமாண்ணா, அங்கே கரியால் அந்த டைப் தான் வச்சிருக்காங்க. சரி. இப்போ நீங்க பார்த்துக்கிறீங்களா? ஆமாம். வேற ஏதாச்சும் முதல்ல தகவல் ஏதாச்சும் தெரிஞ்சது? அவ்வளோதான். வேற என்ன சைஸ் கேட்டீங்க எல்லாமே. பக்கத்துல கெய்மன், யாகாரே கெய்மன், யாகாரே கெய்மன் உள்ள இருக்கான். அது 3 இருக்கா பார்த்தீங்கன்னா தெரியும். சந்தைக்கு நடுவுல நிற்கிறான் யகாரே. அதாவது இந்த தாடை பகுதியில் மட்டும் கருப்பும் வெள்ளையும் கீழே இருக்கு. யகாரே அப்படின்னு பேர். யகாரே கெய்மன் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து என்னன்னா ஊர்வனத்தில் வந்து ஊர்வன இல்லையா, இதோட இதில் ஊர்வன இடத்துல வந்து அப்படியே இப்போ பாம்புகளை பார்ப்போம். பாம்புகளை பார்த்து வேணாம். நம்ம மேற்கு ஆப்பிரிக்க ரொம்ப விஷத்தன்மை உள்ள பாம்புன்னு சொல்லப்படுறது. உள்ள பக்கத்து இதுல வந்து குட்டை விரியன் ஐயோப்பா லாஸ்ட்ல பாருங்க கொம்பு கீழே இதோ என்ன சரத்து தனியாக கேமராவில் கூப்பிட்டு வந்தேன். என்ன சொல்லியிருக்க, என்ன பண்ணியிருக்க, என்ன சொல்லு எனக்கு தெரியலையே. யார் இவரு? அவரா குமுடோ டிராகன். யாரு? குமுதாவா? ஆமா என்னம்மா சத்தம்? குமுடோ டிராகனா? என்னம்மா சத்தம்? சொல்லுவாங்க. போட்டிருக்க படிங்களேன் அப்படியே. உடும்பு இனத்தை சேர்ந்த விலங்காகும். இதுவே மிகப்பெரிய பல்லி இனம். இந்தோனேசியாவில் உள்ள 5 தீவுகளில் பள்ளி பெண்களுக்கு பிடித்த விலங்கு காணப்படுகிறது. பள்ளி. பகல் பொழுது இருப்ப நல்லா பார்க்கணும். பகல் பாவையில கண் நல்லா தெரியுமா? அதான் உங்க கண்ணை பார்த்துட்டு இருக்கான் போல கண்ணாடி. பண்ணிட்டு தெரியாதா? ஆமா தெரியாதான். தெரியாதான். பகல் பொழுதுல கண் தெரியாதான். ஆமா அப்பா சொல்லாமே. நான் இதுல என்ன பார்த்துட்டு இருக்கேன். வேற ஒண்ணு இல்லன்னா ஓபன் ஓபன் ஆகுது. பிளானே எங்களுக்கு. இதுல என்ன ஓபன் ஆகுது?